குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் காங்கிரஸ் கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசினார். மதவாத சக்திகளை அனுமதிக்கக்கூடாது என்பதில் காங்கிரஸ் உறுதியாக உள்ளது. அதேபோல முதல்வர் ஸ்டாலினும் உறுதியாக உள்ளார் என்றார். வெறுப்பு அரசியலே வாழ்ந்து வெறுப்பு அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற பாசிச RSS கும்பலை நாம் விரட்ட வேண்டும். அவர்களுக்கு எதிராக நாம் அணிதிரள வேண்டும். இந்த தேசம் என்பது மகாத்மா காந்தி விடுதலை அடைந்து சொன்னார். இந்த தேசத்தில் பிறக்கின்ற பிறக்கைகளில் ஒவ்வொருவரும் இந்த தேசத்தில் உரிமை உள்ளவர்கள், இந்த மண்ணின் மனிதர்கள். இந்த தேசத்தில் இருக்கின்ற உரிமைகள் எல்லோருக்கும் சமமானது, ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொன்னார். ஜவஹர்லால் நேரு அதை பிரகடனப்படுத்தினார். லால் பகதூர் சாஸ்திரி, அன்னை இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ் காந்தி, டாக்டர் மன்மோகன் சிங், இவர்களெல்லாம் இதில் எந்த விதத்திலும் பிசகாமல் போகாமல் இதை உறுதிப்படுத்தினார். ஆனால் இப்பொழுது 10 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு ஆட்சி இருக்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இவன் இங்க வாழக்கூடாது, இவன் வாழ தகுதியற்றவர், இவன் இந்த உணவை உண்ண வேண்டும், இவன் இந்த உடையை உடுத்த வேண்டும். உடைகளுக்கு கட்டுப்பாடு, உணவுகளுக்கு கட்டுப்பாடு, வாழ்வதற்கு கட்டுப்பாடு. அப்பொழுது தேசம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? அராஜக ஆட்சி, பாசிச ஆட்சி, சர்வதேச ஆட்சியை கொண்டு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை அனுமதிக்கலாமா? அவர்களுக்கு யார் வேண்டுமானாலும் துணை போகட்டும். ஆனால் இந்த தேசத்தை காப்பதற்கு இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி இருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தி இந்த தேசத்தை பாதுகாப்பதில் எல்லோருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார். நேற்றைய கூட ஒரு 35 நிமிடம் ஆண்டு முதலமைச்சர்கள் ஒன்றுக்கொன்று தனியாக நாங்கள் உரையாற்றிக் கொண்டிருந்தோம். அவர் தெளிவாக இருக்கிறார். அந்த பாசிச சக்திகளை விரட்ட வேண்டும், மதவாத சக்திகளை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. யாருக்கும் எந்தவித அகிலும் சந்தேகம் வேண்டாம். கூட்டணியில தமிழ்நாட்டில் தலைவராக இருக்கின்ற அந்த தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்து மதத்தை எதிர்ப்பதிலும் இந்து மதத்தை அனுமதிக்க கூடாது என்பதிலும் உறுதியாக முழுமையாக 100% இருக்கிறார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கவர்னர் ரவி அளித்த தேநீர் விருந்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றது. கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், அண்ணாமலை ஆகியோர் பங்கேற்றது ஆகிய நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி தமிழகத்தில் கூட்டணிகள் மாறலாம், திமுகவும் பாஜகவும் ஒரே அணியில் வரலாம் என பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த சூழலில் திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் கூட்டணி கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை பேசியிருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.